ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். என்னடா கோழியோடு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் கோழி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 முட்டை போட்டுருச்சுங்க. அதுக்கு மேலே முட்டையே போடல, போய் படுத்துட்டு இருந்தா. இப்போது நம்ம அடை வைக்கிறது எப்படி, அதாவது ஒரு நாட்டுக்கோழி எப்படி அடை வச்சா முட்டை எல்லாமே கரெக்டாக பொரிக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அடை வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இரும்பு பாத்திரமோ இல்லைன்னா பிளாஸ்டிக் பாத்திரமோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பாத்திரம் கொஞ்சம் அகலமாக இருக்கணும். அந்த அகலமான பாத்திரத்தில் இப்போ நம்ம மண் தான் கொட்ட போகிறோம். மண்ணில் பார்த்தீங்கன்னா குட்டியாக கல், டஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை மேலோட்டமாக என்ன பண்ணிடுங்க அப்படின்னா எடுத்துடுங்க. ஏன்னா முட்டையில் பட்டுடுச்சு அப்படின்னா முட்டை கிராக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மண்ணில் பெரிய பெரிய கல்லோ டஸ்ட்டோ ஏதாவது துரும்போ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. நானுமே முடிஞ்ச வரைக்கும் மண்ணை நல்லா ஜலிச்சு எடுத்துட்டேன். இருந்தாலும் அங்கங்கே ஒவ்வொரு கல் நம்ம கைக்கு தென்பட்டுச்சு, அதை எல்லாமே எடுத்து வெளியில் போட்டுட்டேன். இன்னும் நல்லா சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு இரும்பு தகடோ இல்லைனா இரும்பில் ஏதாவது கம்பி இருந்துச்சுன்னா கூட வச்சுருங்க. அது எதுக்கு அப்படின்னா இடி சத்தம் ஏதாவது கேட்டுச்சு அப்படின்னா முட்டை உடையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த இரும்பை நாம் வைப்போம். அடுத்ததாக அதில் ஒரு 4-5 வரமிளகா போட்டுக்கோங்க. வரமிளகா எதுக்கு அப்படின்னா ஏதாவது சின்ன சின்ன பூச்சிங்க எதுவும் அதில் வராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம கோழி அடை வச்சுருக்கோம், அதோட வாசனைக்கு கண்டிப்பாக சின்ன சின்ன பேன் இல்லைனா பூச்சி ஏதாவது வரும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வரமிளகா போட்டிருக்கோம். அடுத்ததாக ஒரு 2-3 கறிக்கட்டை வச்சுக்கோங்க. கறிக்கட்டை எதுக்கு அப்படின்னா எச்சத்தோட ஸ்மெல்லு வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு. அதோட அந்த ஈரத்தன்மையை இந்த கறிக்கட்டை உறிஞ்சிக்கும். அதனால் கறிக்கட்டையும் எப்பயுமே வச்சுக்கோங்க. மொத்தமாக இரும்பு, வரமிளகா, கறிக்கட்டை இதெல்லாமே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே முட்டையை அடுக்கி நம்ம கோழியை இறக்கிடலாம். நான் கோழி முட்டை போட ஒரு பாக்ஸில் தான் அடுக்கி வச்சுருந்தேன். எப்பயுமே முட்டை பாக்ஸில் தான் வைப்பேன். போன வாட்டி ஊருக்கு போகும்போது எனக்கு ஒரு சூப்பர் பம்பர் கோழி ஒன்று இருந்துச்சு. அந்த கோழி பார்த்திங்கன்னா முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும் நான்ஸ்டாப்பாக, நிறுத்தவே நிறுத்தாது. அது அதிகமாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா போண்டா கோழி தான் முட்டை போட்டுகிட்டே இருக்கும். ஆனால் அது எனக்கு நாட்டுக்கோழி தான். நாட்டுக்கோழியே முட்டை போட்டுகிட்டே இருந்துச்சு, அடை படுக்கவே இல்லை. அது நிறைய முட்டை போட்டனால போன வாட்டி பாப்பாவுக்காக முட்டை எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்போ முட்டை பாக்ஸ் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். அதனால் இந்த பாட்டிலில் தான் நான் அடைச்சி வச்சுருக்கேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா முட்டை அடை வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெளியில் வைக்க மாட்டேன். அதாவது நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வைக்க மாட்டேன். ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்கும்ல, அந்த வெயில் சூட்டுக்கு என்ன ஆயிரும்னா முட்டை பாக்ஸில் இருக்கும்போதே கரு உருவாக ஆரம்பிச்சிரும், லைட்டாவது உருவாகிரும். அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அடை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா முட்டை நல்லா குஞ்சு பொரிக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் எல்லா முட்டையிலையும் நம்பர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஒரு சில வேளையில் நம்ம சூப்பர் பம்பர் கோழி மாதிரி இதுவும் நிறைய முட்டை போட்டுருச்சுன்னா முன்ன போட்ட முட்டைங்களையெல்லாம் சாப்பிட்டுட்டு பக்கமாக போட்ட முட்டைகளையெல்லாம் அடை வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த முட்டையெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா நம்பர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். மொத்தமாக 11 முட்டை போட்டுச்சு. கடைசியாக போட்ட முட்டை மட்டும் கொஞ்சம் நல்ல காப்பி கலரில் இருக்கும். இதில் ஒரு முட்டை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் போட்டு சூனியம் செஞ்சு வச்ச மாதிரியெல்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. பயந்துக்காதீங்க. அந்த முட்டை ஒரு நாளைக்கு என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே எடுத்து வைக்க சொன்னேன். எடுத்து வைக்கும்போது அதில் நம்பர் எழுதிருங்க, 5ன்னு போட்டுடுங்கன்னு சொன்னேன். அந்த 5க்கு தான் அவ்வளோ பெரிய விங்ஸும் அழகும் வந்துருச்சு. கேட்டதுக்கு இது நான் எழுதின முட்டைன்னு தெரியணும்ல அப்படிங்கிறதுக்காக நான் டிசைன் போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. அதனால தான் அந்த டிசைன்ஸ்லாம் அதில் இருக்குது. ஃபைனலாக முட்டையெல்லாம் இறக்கிட்டேன். இதுக்கப்புறம் கோழியை தான் உள்ளே இறக்கி விடணும். கோழி ரெடியாக இருக்குது. நான் இப்போ கோழியை தான் பார்க்குறதுக்காக போகிறேன். நம்ம கோழி எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த வைக்க புல்லுக்கு இடையில தான் உட்காந்துட்ருக்கா. எப்படா நம்மளை முட்டைக்கு மேலே தூக்கி உட்கார வைப்பாங்கிறதுக்காக ரெடியாக உட்காந்துட்ருக்கா பாருங்கள். ஈவினிங் தான் நான் எப்பயுமே அடைக்காக எடுத்து வைப்பேன் கோழியை. இதுக்கு முன்னாடி 2 டைம் நான் அடை வச்சுருக்கேன். ஆனால் ஒவ்வொரு டைமுமே முட்டையிலேருந்து தானாக பொரிஞ்சு வராது கோழி குஞ்சு. அந்த சத்தத்தை காதில் வச்சு கேட்டுட்டு நானே தான் உடச்சிடுவேன். இந்த டைமாவது பார்க்கலாம் தானாக வருதா இல்லை நானே தான் பிரசவம் பார்க்கணுமா அப்படிங்கிறதையும். அடுப்பு கோழியை தான் வைக்க போகிறேன். அவளும் ரெடி ஆகிட்டா. இப்போ தூக்கி வச்சாச்சு. ஆனால் வச்ச உடனே பாருங்கள் அந்த கோழிக்கு எவ்வளோ ஒரு பாசம்னு. அதோட முட்டை கரெக்டாக தெரிஞ்சு நான் வச்ச ஆர்டரில் வைக்காமல் அதுவே நீக்கி அதோட சிறகை வச்சு அரவணைச்சி வச்சுருக்கு. ஸோ அம்மா பாசம் அப்படிங்கிறது ஒரு கோழியிலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். அப்போ எல்லா உயிரினங்களுக்கும் அந்த ஒரு பாசம் அப்படிங்கிறது இன்னுமே நிலையாக இருக்குது அப்படிங்கிறத இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கையும் அப்படியே தட்டி விட்டுருங்க நண்பர்களே. என்னோட அன்பார்ந்த நண்பர்களை நான் இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். until take care, bye bye, see you all.